அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ஆப்பம், சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் நான் கல்பாசி சேர்த்துருக்கேன். கல்பாசி சேர்க்குறப்ப இந்த கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி 2ஐயும் நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்குனதை எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலாவை மட்டும் நல்லா வலிச்சிட்டு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம் இருக்காது. இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன், மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் முட்டையில் மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. கடைசியாக நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா சுட சுட பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ஆப்பம், சாதத்தோடலாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. Bye bye.